இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பெட்ரோல் டீசல் வரி குறைப்பு மத்திய அரசு நடவடிக்கை. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நீடிக்கிறது. சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தியை எண்ணெய் கப்பல்கள் கடப்பதில் சிக்கல் தொடர்கிறது. இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டு அதன் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் நம் நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தை தடுக்கும் வகையில் அதன் மீதான கலால் வரியை குறைத்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. பெட்ரோல் மீது லிட்டருக்கு 13 ரூபாய் கலால் வரி விதிக்கப்பட்ட நிலையில் 10 ரூபாய் வரி குறைத்து 3 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் டீசல் மீது லிட்டருக்கு 10 ரூபாய் கலால் வரி விதிக்கப்பட்ட நிலையில் அது முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நம் நாட்டில் போதிய அளவு பெட்ரோல் டீசல் கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்வதால் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றாமல் இருக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. பெட்ரோல் டீசல் வரி குறைப்பு ஏன்? நிதியமைச்சர் நிர்மலா விளக்கம். லாக்டவுன் வதந்தி கிளப்புவோருக்கு கண்டனம். ஈரான் இஸ்ரேல் போர் நீடிப்பதால் மத்திய கிழக்கில் பதற்றம் நீடிக்கிறது. சர்வதேச சந்தைக்கு கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் அதன் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து நமக்கு தேவையான கச்சா எண்ணெயை வரவழைக்கவும் பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யவும் மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் பெட்ரோல் மீதான கலால் வரியை 10 ரூபாய் குறைத்தும் டீசல் மீதான கலால் வரியை முற்றிலும் ரத்து செய்தும் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இது குறித்த அறிவிப்பு வெளியானதும் நம் நாட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கோவிட் காலம் போல் மீண்டும் லாக்டவுன் அமலாக வாய்ப்புள்ளது என சில அரசியல் கட்சி தலைவர்கள் வீதியை கிளப்பி வருகின்றனர். இந்நிலையில் பெட்ரோல் டீசல் வரி குறைப்புக்கான காரணம் மற்றும் லாக்டவுன் பற்றிய கேள்விகளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் போர் சூழலால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கான மாற்று வழிமுறைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. மேற்காசியா நிலவரத்தை தொடர்ந்து அரசு கண்காணித்து வருகிறது. நம்மிடம் போதிய அளவு எரிபொருள் கையிருப்பு உள்ளது. மத்திய அமைச்சரவையை கூட்டிய பிரதமர் மோடி பெட்ரோல் டீசல் கையிருப்பு நிலவரம், எண்ணெய் வரத்து குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். சர்வதேச நிலவரத்தின் அடிப்படையில் நம் எண்ணெய் நிறுவனங்கள் எரிபொருட்களின் விலையை ஏற்றாமல் இருக்கவே பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி குறைக்கப்பட்டுள்ளது. எந்த வகையிலும் சாமானிய மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது. எனவேதான் பெட்ரோல் மீதான கலால் வரியில் 10 ரூபாய் குறைக்கப்பட்டதுடன் குறிப்பாக டீசல் மீதான கலால் வரி முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நம்மிடம் தேவையான அளவு பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் கையிருப்பு உள்ளது என்பதை மீண்டும் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். இந்த சூழலில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அதை விடுத்து சில தலைவர்கள் மக்களை பயமுறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். பெட்ரோல், டீசல் கையிருப்பு இல்லை, மீண்டும் லாக்டவுன் அமலாக போகிறது என்றெல்லாம் வதந்தி பரப்புகின்றனர், பீதியை கிளப்புகின்றனர். தற்போதைய கடினமான சூழலில் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் நடந்து கொள்வதை தவிர்த்து இப்படி தேவையற்ற பீதி கிளப்புவோரை கண்டிக்கிறேன். எந்த வகையிலும் நாட்டு மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எரிபொருட்கள் மீதான வரி குறைப்பு நடவடிக்கையே தவிர இது லாக்டவுனுக்கான நடவடிக்கை அல்ல. எந்த வகையிலும் கொரோனா காலம் போன்ற லாக்டவுன் நடைமுறைப்படுத்தப்படாது. தற்போது அதற்கான அவசியமும் இல்லை என நிர்மலா சீதாராமன் கூறினார். மேற்காசியாவில் போர் பதற்றம், வெளிநாடு சுற்றுலாவுக்கு நோ, உள்நாட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டுகளுக்கு ஜாக்பாட். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்கியுள்ளதால் போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதனால் வளைகுடா, ஐரோப்பிய நாடுகளின் வான்வழி பாதை பாதுகாப்பானதாக இல்லை. வானில் பறக்கும் விமானங்களை எந்த நேரத்திலும் ஏவுகணைகள் தாக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுவதால் விமான பயணம் மேற்கொள்வோர் பீதியடைந்துள்ளனர். பொதுவாக ஏப்ரல், மே மாதங்களில் இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட அரபு நாடுகள், ஜெர்மன், பிரான்ஸ், பிரிட்டன், சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு கோடைக்கால சுற்றுலா செல்வோர் அதிகம். தற்போது மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நிலவுவதால் அந்த நாடுகளுக்கு வான்வழி பாதையில் செல்வது அவ்வளவு பாதுகாப்பானதாக இல்லை என சுற்றுலா பயணிகள் கருதுகின்றனர். அப்படியே சென்றாலும் எங்கு எப்போது நிலைமை மோசமடையும் என தெரியாத நிலை தொடர்வதால் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்வதற்கு பதில் உள்நாட்டில் உள்ள கோடை வாசஸ்தலங்களை நோக்கி படையெடுக்க துவங்கியுள்ளனர். இதுகுறித்து சுற்றுலாத்துறை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் கூறியதாவது: இந்தியர்கள் கோடை காலங்களில் ஐரோப்பா, அரபு நாடுகளுக்கு சுற்றுலா செல்வர்.
தற்போது மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நிலவுவதால் வெளிநாடு செல்லும் திட்டத்தை பலர் தற்காலிகமாக கைவிட்டுள்ளனர். அதற்கு பதில் ஜம்மு காஷ்மீர், லடாக், ஷிம்லா, ஷில்லாங் உள்ளிட்ட குளிர் பிரதேசங்களை நோக்கி படையெடுத்துள்ளனர். மேலும் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள மலைவாச ஸ்தலங்கள் பற்றிய விசாரிப்பும் அதிகரித்துள்ளது. உத்தராகண்ட், உபி உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள கோயில்கள், சுற்றுலா தலங்கள் பற்றியும் முன்பை விட விசாரிப்புகள் அதிகரித்துள்ளன. ராஜஸ்தானை சுற்றி பார்க்கவும் பலர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதேபோல் வடமாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் பலர் கேரளம், தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளை சுற்றி பார்க்க ஆர்வமாக உள்ளனர். உலக நாடுகளில் போர் பதற்றம் நிறைந்த சூழலில் ரிஸ்க் எடுத்து வெளிநாடுகளுக்கு செல்வதை விட உள்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை ரசிப்பதே சிறந்ததென பலர் முடிவெடுத்துள்ளனர். சுற்றுலா பயணிகளில் சிலர் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் பக்கம் தங்கள் கவனத்தை திருப்பியுள்ளனர். வழக்கமாக மேற்காசியா மற்றும் ஐரோப்பா, அமெரிக்கா பக்கம் செல்வோர் இம்முறை சிங்கப்பூர், தாய்லாந்து, மலேசியா, இலங்கை, இந்தோனேஷியா, நேபாளம் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர். இதனால் இந்த ஆண்டு கோடை சீசனில் உள்நாட்டு சுற்றுலாத்துறை வளர்ச்சியடைய அதிக வாய்ப்புள்ளதென அவர்கள் கூறினர். சிரித்துக் கொண்டே அழுகிறோம், உச்சக்கட்ட விரக்தியில் மதிமுக, திமுக கூட்டணி கட்சிகள் குமுறல். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான திமுக கூட்டணி இறுதி செய்யப்பட்டு கட்சிகளுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டுவிட்டது. வேட்புமனு தாக்கல் துவங்க இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் யாருக்கு எந்த தொகுதி என்பதை இறுதி செய்வதில் குழப்பம் நீடிக்கிறது. காங்கிரசுக்கு 28 தொகுதிகளை வழங்கிய திமுக கடந்த முறை தலா 6 இடங்களை ஒதுக்கிய 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் இம்முறை தலா 1 சீட்டு குறைத்து வழங்கியுள்ளது. அதேபோல் கடந்த முறை 6 இடங்களை கேட்டு பெற்ற விடுதலை சிறுத்தைகளுக்கு இம்முறை 8 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கூட்டணிக்கு புதிதாக வந்துள்ள தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பியுடன் 10 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவராக விளங்கும் வைகோவின் மதிமுகவுக்கு கடந்த முறை 6 இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இம்முறை வெறும் 4 இடங்கள் மட்டுமே கொடுத்துள்ளார் ஸ்டாலின். அதிலும் 3 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். திமுகவின் இந்த நடவடிக்கையால் மதிமுக நிர்வாகிகள் கடும் விரக்தியடைந்துள்ளனர். சரி, கேட்ட எண்ணிக்கைதான் கிடைக்கவில்லை, நமக்கு சாதகமான தொகுதிகள் கிடைக்கும் என எண்ணிய மதிமுகவினருக்கு அதிலும் ஏமாற்றம்தானா? திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்குவது என்பது பற்றி அறிவாலயத்தில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. திமுக நிர்வாகிகளுடனான சந்திப்புக்கு பின் வெளியே வந்த மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுனராஜிடம் பேச்சுவார்த்தை பற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது கடும் விரக்தியுடன் பதில் அளித்தார். சிலர் அழுவார், ஆனால் நாங்களோ சிரித்துக் கொண்டே அழுகிறோம். திமுக கூட்டணியில் எங்கள் தகுதிக்கு ஏற்ப சீட்டுகள் வழங்கப்படவில்லை என கூறி சென்றார். நாங்கள் கேட்ட எண்ணிக்கையில் சீட்டு கிடைக்கவில்லை, தொகுதிகளாவது எங்கள் விருப்பப்படி அமையும் என எதிர்பார்த்தோம். தற்போது அதுவும் நடக்காது போலிருக்கிறது. மொத்தத்தில் திமுக கூட்டணியில் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்ட கட்சியாகவே மதிமுக உள்ளது. இது எங்களுக்கு மிகுந்த மனவேதனை அளிக்கிறது என அக்கட்சி நிர்வாகிகள் கூறினர். மதிமுக மட்டுமின்றி இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் இதே நிலைதானாம். காங்கிரசும் விசிகாவும் மட்டும் கொஞ்சம் முரண்டு பிடித்து தங்களுக்கான தொகுதிகளை கேட்டு பெறும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனவா? அதே சமயம் தேமுதிகவுக்கும் அவர்கள் எதிர்பார்க்கும் தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக தெரியவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க கரன்சியில் அதிபரின் கையெழுத்து. 165 ஆண்டு வழக்கத்தை மாற்றியமைக்கும் ட்ரம்ப். அமெரிக்காவின் சுதந்திர தின விழா வரும் ஜூலை 4ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. நாடு சுதந்திரம் அடைந்து 250 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி இந்த ஆண்டு சுதந்திர தினத்தை பிரம்மாண்டமாக கொண்டாட அதிபர் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். நாடு முழுவதும் கொண்டாட்டத்தை முடுக்கிவிட்டுள்ள நிலையில் அமெரிக்க டாலரில் தன் கையெழுத்தை இடம்பெறச் செய்து வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை அரங்கேற்ற அதிபர் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகை அதிகாரிகள் கூறியதாவது: அமெரிக்க சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் உலக அரங்கில் அமெரிக்காவின் புகழை நிலைநாட்டும் அதிபர் ட்ரம்பின் கையெழுத்து அமெரிக்க டாலரில் இடம்பெற வேண்டும் என அரசு விரும்புகிறது. இதற்காக புதிதாக அச்சிடப்படும் $100 மதிப்பிலான கரன்சிகளில் அதிபர் ட்ரம்பின் கையெழுத்து இடம்பெறும். அதன்பின் படிப்படியாக அனைத்து டாலர் மதிப்பிலான கரன்சிகளிலும் அதிபரின் கையெழுத்து இடம்பெறும். 165 ஆண்டு காலமாக அமெரிக்க கரன்சியில் கருவூல அதிகாரி மற்றும் கருவூல செயலரின் கையெழுத்துக்களை இடம்பெற்று வருகின்றன. அதிபரின் இந்த நடவடிக்கையால் இனி அமெரிக்க டாலரில் அதிபர் மற்றும் கருவூல செயலரின் கையெழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும். இது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என அதிகாரிகள் கூறினர். ட்ரம்பின் இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்க அரசியலில் வரவேற்பும் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. அமெரிக்க டாலர் மதிப்பை உச்சத்திற்கு கொண்டு சென்ற ட்ரம்பின் கையெழுத்து டாலரில் இடம்பெறுவது வரவேற்கத்தக்கது என சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். அதே சமயம் சர்வதேச அரங்கில் பெட்ரோல், டீசல் விலை உச்சத்தை அடைந்தது யாரால் என்பதை நமக்கு நினைவூட்டும் வகையில் இந்த நடவடிக்கை அமைந்துள்ளதாக சிலர் விமர்சித்துள்ளனர்.